வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. மதுரையில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெபர்சன் களத்தில் இருக்கிறார். பேசலாம். ஜெபர்சன், கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். அம்ருத், இன்னும் சற்று நேரத்தில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இங்க அலங்காநல்லூர்ல உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்காக இந்த பகுதியில் ஏற்பாடுகள் முழுமையாக முடிவடைந்திருக்கிறது. அதாவது காளையை அடக்கக்கூடிய வீரர்கள், களத்தில் விளையாடக்கூடிய காளைகள், துள்ளி குதித்து வீரர்களை மிரட்டக்கூடிய காளைகளுக்கு பரிசுகள் தயாராக இருக்கிறது. நாம் நேரடியாக பார்க்கலாம். இந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசலுக்கு மிக அருகிலேயே இந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீரர்கள் அதிக அளவில் காளையை அடக்கக்கூடிய வீரர்களுக்கு கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதே போல களத்தில் நின்று விளையாடக்கூடிய ஒரு காளைக்கு கார் பரிசு தயாராக இருக்கிறது. அதே போல இரண்டாம் பரிசாக 2 இருசக்கர வாகனங்கள் தயார் நிலையில் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தும் போது வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கு வழங்கக்கூடிய பரிசுகளை தவிர இன்னும் ஏராளமான பரிசுகள் இங்கு குவிந்திருக்கிறது. அவர்களுக்காக தங்க காசுகள் என குவிக்கப்பட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை தான் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு இந்த பகுதியில் போலீசாருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கத்தை விட போலீசாருடைய பாதுகாப்பு அதிகரித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வீரர்கள், அதே போல மாடுகளை கொண்டு வருவோருக்கு அவர்களுக்கு டோக்கன் வைத்திருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதி வழங்கப்படுகிறது. அதே போல அடையாள அட்டை ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செய்தியாளர்கள், இங்கு இருக்கக்கூடிய விழா கமிட்டி நிர்வாகிகளும் மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள். போலீசாருடைய இந்த கடுமையான சோதனைக்கு பின்னரே உள்ளே வருவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. மேடைகள் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். போலீசாரை பொறுத்த அளவில் 2000த்திற்கு அதிகமான போலீசார் வெளி மாவட்டங்களிலிருந்தும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிசிடிவி கண்காணிப்பு ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. இந்த அலங்காநல்லூர் வாடிவாசல் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு வருவதற்கு முன்பாகவே வருகிற வாகனங்கள் கடுமையாக சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. வழக்கத்தை விட நாம் பார்க்கலாம். இந்த பகுதி வாடிவாசல் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருப்பதை நாம் நேரடியாக பார்க்கலாம். அருகிலே இருக்கக்கூடிய இந்த மேடையில் தான் பச்சை கொடியை அசைத்து அமைச்சர் உதயநிதி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக முடிவடைந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.